வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது பகவத்கீதை 5வது அத்தியாயம் கர்ம சந்நியாச யோகம். இந்த அத்தியாயத்தில் ஒரு முக்கியமான கேள்விக்கு கிருஷ்ணர் பதில் அளிக்கிறார். செயலை விட்டுவிடுவது நல்லதா அல்லது செயலைச் செய்வது நல்லதா? அர்ஜுனன் குழப்பமாக கேட்கிறான். நீ ஒரு பக்கம் ரெனன்சியேஷன் சொல்றீங்க, மற்றொரு பக்கம் ஆக்ஷன் செய்ய சொல்றீங்க. எது சரி? இது நம்முடைய வாழ்க்கையிலும் வரும் சேம் டவுட். வேலை விட்டு பீஸ்ஃபுல் லைஃப் வாழலாமா அல்லது வேலை செய்து கொண்டே இருக்கலாமா? கிருஷ்ணர் மிகவும் தெளிவாக சொல்கிறார். செயலை விட்டுவிடுவது விட சரியாகச் செய்வதுதான் சிறந்தது. இதுதான் இந்த அத்தியாயத்தின் கோர் மெசேஜ். செய், ஆனால் பற்றில்லாமல். ரெனன்சியேஷன் வெர்சஸ் ஆக்ஷன். கிருஷ்ணர் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். வெளியில் செயலை விட்டுவிடுவது ஈஸி, ஆனால் மனதில் பற்றை விட்டுவிடுவதுதான் ரியல் சேலஞ்ச். ஒரு மனிதன் வேலை செய்யாமல் இருக்கலாம், ஆனா மனதில் ஆசை, ஈகோ இருந்தால் அது உண்மையான சந்நியாசம் இல்லை. இன்னொரு மனிதன் வேலை செய்து கொண்டே இருக்கலாம், ஆனா எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் இருந்தால் அவன்தான் ரியல் யோகி. ட்ரூ சந்நியாசி யார்? வேலை செய்யாமல் இருப்பவன் இல்லை, வேலை செய்து கொண்டே அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருப்பவன். முக்கிய டீச்சிங்: நீ செய்கிறாய் என்று நினைக்காதே, அதாவது நான் செய்கிறேன் என்ற ஈகோ விடு. எல்லாம் இயற்கையின் வேலை என்று புரிந்துகொள். டீப் கான்செப்ட். நாம் என்ன நினைக்கிறோம்? நான் வேலை செய்கிறேன், நான் வெற்றி அடைந்தேன். ஆனா உண்மை என்ன? நம்மால் அலோன் எதுவும் நடக்காது. பல காரணங்கள் சேர்ந்துதான் ரிசல்ட் வரும். இதை புரிந்தால் ஈகோ குறையும், ஸ்ட்ரெஸ் குறையும். லைஃப் அப்ளிகேஷன். ஒன்று, வேலை விட்டு ஓடாதே. ஸ்ட்ரெஸ் இருக்கு, வேலை விடுறேன். இது சொல்யூஷன் இல்லை. ரியல் சொல்யூஷன்: மைண்ட் செட் சேஞ்ச் பண்ண. 2, அட்டாச்மெண்ட் குறை. ரிசல்ட் மீது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். எக்ஸ்பெக்டேஷன் குறைந்தால் மைண்ட் காம் ஆகும், ஒர்க் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். 3, ஈகோ விடு. நான் தான் செய்தேன் என்ற டாட். இது அன்னெசரி பிரஷர் கிரியேட் பண்ணும். இன்ஸ்டெட் நான் என் பெஸ்ட் கொடுத்தேன் என்று நினை. 4, பேலன்ஸ். மைண்ட் செட் சக்சஸ் வந்தாலும் காம், ஃபெயிலியர் வந்தாலும் காம். இதுதான் இன்னர் பீஸ். 5, சிம்பிள் லிவிங் மைண்ட் செட். ஓவர் ஆசை வேண்டாம், தேவையானதை மட்டும் விரும்பு. இது வாழ்க்கையை லைட் ஆக்கும். பீஸ் எப்படி வரும்? கிருஷ்ணர் சொல்கிறார், அட்டாச்மெண்ட் இல்லாமல் செய்பவன், ஈகோ இல்லாமல் வாழ்பவன், அவனுக்கு தான் பீஸ் கிடைக்கும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்: ஒரு எம்ப்ளாயி எடுத்துக்கொள்வோம். அவன் வேலை செய்கிறான், ப்ரொமோஷன் கிடைக்கணும் என்று ஸ்ட்ரெஸ், அதனால் ஆங்ஸைட்டி, பிரஷர், ஃபியர். ஆனா அவன் இப்படி சிந்தித்தால், நான் என் பெஸ்ட் கொடுக்கிறேன், அவன் ரிலாக்ஸ்டாக இருப்பான், பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இன்னர் ஃப்ரீடம். ஃப்ரீடம் என்ன? வேலை இல்லாமல் இருப்பது இல்லை, வேலை செய்து கொண்டே ஃப்ரீயாக இருப்பதுதான் ரியல் ஃப்ரீடம். ஃபைனல் சம்மரி: செயலை விட்டுவிட வேண்டாம், பற்றை விட்டுவிட வேண்டும், ஈகோ வேண்டாம். எக்ஸ்பெக்டேஷன் குறை. ஒர்க் காம்லி, லைவ் பீஸ்ஃபுல்லி. 1 பவர்ஃபுல் லைன்: செய், ஆனால் பற்றில்லாமல். இதுதான் சாப்டர் 5 நமக்கு சொல்லும் மிக பெரிய ரகசியம். அடுத்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் தியானம் மற்றும் மனக்கட்டுப்பாடு பற்றி சொல்லப் போகிறார். நன்றி.